ஒரு டீ கொடுங்க. முதலாளி ஒரு டீ கொடுங்க. சக்கரை இல்ல, வந்துரும். வரட்டும். கிழங்கு கூடைய தூக்கிட்டு லோ லோ லோல 4-5 அசந்துட்டேன். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த கிழங்கு விற்கணும்னு இருக்கும். வாங்கப்பா, டீ சாப்பிட்டு போலாம். நாலு டீ. நீங்க தானே போங்க. இப்படித்தான் ஒரு பையன் ஒழுங்கா வீட்டை பாக்குறது இல்ல, பொழப்பையும் கவனிக்கிறது இல்ல. சின்ன பையன்ல இருந்து பல்லு போன கிழவ வரைக்கும் ரெட்ட அர்த்தத்துல கிழங்கு பிஞ்சா முத்தலா வெடிச்சுதா வெடிக்கலையா இப்படி எல்லாம் பேசுறானுங்க. என் தலை எழுத்து. அப்பா, நான் சிறுக்கு படம் தான் பாப்பேன். வாயா டீ சாப்பிடலாம். நான் டீ சாப்பிடுறது இல்ல. வாயா வா உட்காரியா. 2 டீ. சக்கரை இல்ல. இந்த வயசுலயே கிழவங்க இந்த பார்வை பாக்குறாங்களே, சின்ன வயசுல சுத்த லோலாய் பசங்களா இருப்பாங்களோ. ஏம்மா, நீ அடுத்த ஊருக்கு தானம்மா போகணும். ஆமா, சவுக்கு தோப்பு வழியா தனியா போகாதம்மா, நாங்களும் துணைக்கு வர்றோம். நான் எல்லா தோப்பையும் பார்த்தவன். சவுக்கு தோப்பு ஒண்ணு எனக்கு புதுசு இல்ல. நீங்க ஒண்ணு எனக்கு துணைக்கு வர வேணாம். சக்கரை இல்லங்க. சரியான கூமுட்டையா. டீ இல்லன்னு சொல்லியா? வாயா போலாம். இந்த கழுதைகளை நம்பவே கூடாது. அரை மணி நேரம் புருஷன் பக்கத்துல உட்கார்ந்து தாலியை கட்டிக்கிட்டா ஆத்தா அப்பனெல்லாம் 2வது பட்சம் தான். என்னமோ நம்ம கடமையை செஞ்சு வச்சிருவோம். ஆத்தா, நான் இருக்கிற நிலைமையில கல்யாணம் அவசியமான, நல்ல யோசித்து பாரு. இன்னும் என்னடா யோசிக்கிறது? இந்த பாருங்க, இது என் தம்பி. 1க்கு 2 பொண்டாட்டி முழுங்கிட்டு உட்கார்ந்துருக்கான். இவங்க 2 பேத்துக்கு மடிச்சு போட நான் என்ன இழந்தாரியா? இந்த பாருடா, உனக்கு பொண்டாட்டி வேணுமோ இல்லையோ, எனக்கு ஒரு மருமக வேணும். இந்த பாருங்க, நல்லா யோசனை பண்ணிக்கங்க. நான் எதையும் மறைக்கிறது இல்ல. என் பையனை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். நீங்களும் அவனை நேர்ல பாத்துட்டீங்க. நாளைக்கு அவனுக்கு அங்க போட்டேன் இங்க போட்டேன்னு ஏதாச்சும் சொன்னீங்க, எனக்கு பொல்லாத கோபம் வரும். உங்களுக்கு எல்லாம் சரின்னு பட்டுச்சுன்னா முகூர்த்தத்துக்கு நாள் பாருங்க. ஆமாச்சா, என்ன இவ்வளவு நேரம் கழிச்சு வர்ற? என்னையா சரியா? கல்யாண வீட்டுல வந்த உடனே செருப்பு ஆரம்பிச்சியா? சுமாரு துணி செருப்புல நான் தூக்கிட்டு போயிட்டேன்னா அதான் துணி சுத்தி வச்சிருக்கேன். செருப்பு போட்டி கொண்டு வர்ற, காலில் போட்டு வரக்கூடாது. அறிவே இல்லையா? வாங்க 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 வாங்க. என்ன நீங்க எல்லாம் கல்யாணத்துக்கு நேரம் கழிச்சு வந்துட்டு? ஆமா, அண்ணி வரல? எல்லாரும் அவளையே கேளுங்க, என்ன மறந்துடுங்க. ஒரு பாசம் தான், ஒரு பாச பிணைப்பு தான். ஏங்க, இது யாருங்க? பிள்ளைக்கு அக்காவா? பையனுடைய சின்னம்மா. ஆமா, அந்த புலிநகை சங்கிலி போட்டுக்கார அவர் யாருங்க? அவரு மாப்பிள்ளை பையனுடைய தாய் மாமன், அந்த அம்மாவுடைய தம்பி. ரேஷன் கடையில் விற்க மாட்டாங்க, அது குடும்பத்தோட வரணும். உனக்கு மான மரியாதை இருந்தா அந்த வீட்டு கல்யாண சாப்பாடு சாப்பிட்டு வந்திருப்பியா? ₹1 சம்பாதிக்க வக்கில்ல, 20 ரூபாய் கோழியா 10 ரூபாய்க்கு வித்துட்டு மொய்ய எழுதிட்டு வந்திருக்கியா? சின்ன பொண்ணு, உன் மேனி மெருகு குலையாம வச்சிருக்கேன். நான் உனக்கு என்ன தொல்லை கொடுத்தேன்? நீ எனக்கு தொல்லை கொடுக்கணியா? அதுதான் எதிர்பார்க்கிறேன். அதுக்கு ஏன் நீ சாமான நொறுக்குற? பேசாமாயா, எப்படி வேணாலும் நொறுக்குவேன்.
இந்த பாரியா, பாக்குறதுக்கு மட்டும் பொண்ணு வேணும்னா புத்தகம் வாங்கி பாரு. பொண்டாட்டி அழசா இருக்கணும்னு நினைப்பாங்க, ஆனா புதுசா இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆம்பளை இருந்துக்க. நான் புறப்படுறேன்ப்பா. போயிட்டு வாமா. போயிட்டு வரேம்மா. போயிட்டு வாமா. 6 நாளுக்கு சொல்லிட்டு இருந்தா 6 நாள் ஆகும். புறப்பட சொல்லுக்கா. புறப்படுமா? கூட்டி வரா. அப்பா கருப்பாயி. அம்மா, கல்யாணம் ஆகி புது வீட்டுக்கு போகும்போது பசுமாட்டோட போகும். நீ கவலைப்படாதம்மா. இன்னும் 2 நாள்ல நானே கொண்டு வந்து விடுறேன். சந்தோஷமா போயிட்டு வாமா. போடா, போய் சீக்கிரம் வண்டியில ஏறுங்க. அங்கங்க நின்னுட்டு இருந்தா நேரம் ஆகல. நாத்தாடி வண்டியா, அது எப்படி ஏறுறது? எப்பா அடே வண்டியை கட்டி முடிச்சுக்கடா. எப்பா கருப்பாயி, நான் போயிட்டு வரேம்மா. வடிவு, நேரமாச்சு, வாமா. போடுறா. என்ன உரல்ல என்னத்தமா போட்ட? உளுந்த. வடையா இது? பாயல போறதே தெரியல. பாயா இப்படி எங்க நழுவ பாக்குற? வீட்டு வடைய வாடகிட்டு வீட்டுல இருக்கிற வடைக்கு இப்படி அடிச்சுட்டு நிக்கிறிய, உனக்கு தக்கமா இல்ல? பாயா அடிய மாற அப்ப மூடி. நானா மாட்டேங்கிறேன். பாயா வீரையா. அத்தா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏய் வீரையா, என்னடா அது? இன்னும் ஏன் கால விழுகிற? நீதான் என்ன ஆசீர்வாதம் பண்ணணும். ஆண்டவன் புண்ணியத்துல நீ நல்லா இருக்கணும்ப்பா, நல்லா இருக்கணும். சரியாத்தா. முடிவு, சின்ன பிள்ளையில இருந்து அவனுக்கு ராச்சாப்பாடு கிடையாது. விளக்கு வச்சதும் கொஞ்சம் பாலை காய்ச்சி கொடுப்பேன், குடிச்சிட்டு போய் படுத்துக்குவான். சாப்பிடுமா? விடிகிற வரைக்கும் தூங்கணுமா? எந்திரிச்சு வாடி. நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சுது சும்மா. அவ அனார்கலி அச்சா அச்சா பச்சை கிளி அம்மாடி உன்னாலதான் நேத்து ராத்திரி அம்மா. என்ன தலைவரே, பார்வையெல்லாம் ராஜபார்வையா இருக்கு. ஏக அமக்கலமோ? காலங்காத்தால ஏண்டா தலைவரை வம்புக்கு இழுக்கிற? இழுத்தா என்ன? முதலீர பத்தி நம்மளுக்கு தெரியாது, ஆனா அண்ணனுக்கு நேத்தா தெரிஞ்சிருக்கும். அண்ணன் அன்னிக்கிட்ட எப்படி எல்லாம் நடந்திருப்பாருன்னு நான் சொல்லி காட்டுறேன். எத்தடியா வாடா வாடா நில்றா. நான் தான் அண்ணன், நீ தான் அண்ணி.
போச மாத்துறா. இப்ப அண்ணன் வர்றாரு பாரு. எப்படி அன்னிக்கிட்ட வந்ததும் கை ரொம்ப ஆடுது. ஒரு பக்தி பயம்தான். டேய் முண்டங்களா, இந்த உதறலு எப்பவும் இருக்கிறதுதான்டா. என்னடா அண்ணி துணி இல்லாம நிக்கிறாங்கல்ல, அதனால விளக்கு அணைக்கிறேன். டேய் நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் நடக்கல. நேத்து சாயந்தரம் வீட்டுக்கு போனேன்னா ஆத்தா பால் காய்ச்சி கொடுத்துச்சு. அப்ப படுத்த வந்தா காலையில தான் முழிச்சு பார்த்தேன். பாவண்டா என் பொண்டாட்டி.